ஹாய் கைஸ், லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூஎஸ் ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு. இப்போ அதோட பார்ட் 2 தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் தேவைன்னு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அந்த வித்ட்ராவல் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் எடுக்கும் அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இன்கேஸ் இதில் அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஆட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ மினிமம் 1000 பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது டைம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒர்க்கிங் டேஸ்னால் ஒரு 2-3 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் எடுக்கும். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்ம இந்தியன் பேங்க் வந்து மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக பணம் அனுப்பிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தா அது பணம் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப்பில் வரும், மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துருங்க, மெயிலுக்கும் வரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலட் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் பண்ணது வந்து யூஎஸ் ஸ்டாக்கில் யூஎஸோட டாலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் எக்ஸாம்பிள் எனக்கு டெபாசிட் கிரெடிட்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு ஒன்ஸ் ஷோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கு டெஸ்லாவோ இதை கிளிக் பண்ணிட்டு பை கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ டாலரோ அந்த டாலர் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். இல்லை ஷேர்ஸ் நீங்கள் வாங்கினா ஒரு ஷேர் வேல்யூ எவ்வளவோ நீங்கள் அது பண்ணிங்கன்னா அதுக்கான வேல்யூ தேவைப்படும். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் வேல்யூ $350 இந்த கார்னரில். அந்த மாதிரி நீங்கள் $350 இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஷேர் பை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ராக்ஷனல் ஆஃப் ஷேர் சொல்லுவாங்க, அதுவும் நீங்கள் அமௌண்ட்டு இப்போ டாலர் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு $10 நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு அதுக்கான ஷேர்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மணி பை கொடுத்து நீங்கள் பை ட்ரிகர் ப்ரைஸில் கொடுத்து வாங்க லிமிட்டோட எப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம நார்மல் இந்தியன் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது உடனே கிரெடிட் ஆகிடும். நம்ம மார்க்கெட் மாதிரி ஒரு T1 T2 அந்த மாதிரி டேட் இல்லாமல் இது உடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி இதுலேயும் கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வித்ட்ராவல் சார்ஜஸ் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா வித்ட்ராவல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்ஸ் இருக்குங்களா, $4 இருக்குது. இப்போ நான் இதை வித்ட்ரா கொடுக்குறேன்னா இந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள் வித்ட்ரான்னு கொடுக்குறேன். இது வந்து டேரெக்டாக நம்ம இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்க வித்ட்ராவல் அமௌண்ட்டு அது இங்கே ஷோ ஆகும். இப்போ இதில் பிரேக்கப் கொடுப்பாங்க பாருங்கள், நம்ம எவ்வளோ அமௌண்ட் நமக்கு ரிசீவ் ஆகும் இன்கேஸ் நான் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா. ஜிஎஸ்டி சார்ஜஸ் மட்டும் மினிமம் $45 மட்டும் ஆட் ஆகும். அது கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ $4 அது இந்தியன் வேல்யூக்கு உங்களுக்கு திருப்பி கிரெடிட் ஆகும். அதுதான் உங்களுக்கு சார்ஜஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்டாக்கை விற்றுட்டு நீங்கள் சார்ஜஸ் எடுக்கிறீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடய ஸ்டாக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்குது. இப்போ பேங்க் ஆஃப் அமெரிக்கா நான் செல் கொடுக்குறேன்னா இதுக்கு தான் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ நான் செல் ஆள் கொடுத்துட்டேன். செல் ஆள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.35 சம்திங் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது, என்கிட்ட அந்த ஸ்டாக் இருக்குது. இப்போ நான் அது ப்ளேஸ் செல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ எனக்கு அமௌண்ட்டு வரும்னு சொல்கிற பாருங்க. இது லாஸ்ட்டு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வேல்யூ 71.28ன்னு. இப்போ இதில் கிளிக் பண்ணிங்களா இந்த கார்னரில் நீங்கள் போட்டுருவாங்க. அப்ராக்சிமேட் குவான்டிட்டி ஆர்டர் சார்ஜஸ் $0.21 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ப்ரோக்கர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.18. அதில் இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க பாருங்கள், இந்த ப்ரோக்கரேஜ் இஸ் 0.25% ஆஃப் த ஆர்டர் வேல்யூ ஆர் $25 which is lower. The minimum brokerage is ordered as rounded off 0.0 மினிமம் பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 18% இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் 0.0320. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் அதுவும் இருக்குது, இங்கே போட்டிருக்கோம் 18% ஐஜிஎஸ்டி. ரெண்டாவது அதர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓவரால் இங்கே 71.28லேருந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது 71.07 கார்டின் கொடுத்துருக்காங்களா. இதுக்கு நம்ம பேஸ் செல் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அது அங்கே செல் எல்லாமே குவான்டிட்டி எல்லாமே செல் பண்ணிவிட்டு இங்கே யூஎஸ் வேலட் பேலன்ஸில் இங்கே வந்துடும் உங்களுக்கு. இதுலேருந்து நம்ம வித்ட்ரால் கொடுக்கும்போது தான் இந்த ஜிஎஸ்டி நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வரும்போது ஜிஎஸ்டி மட்டும் உங்களுக்கு மினிமம் 45% பிடிப்பாங்க ப்ராஃபிட்டில். அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன். நம்ம இந்தியனில் நீங்கள் எந்த சேலரி ப்ராக்கெட்டில் வரீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு கரெக்டாக எனக்கு ஐடியா தெரியல. எனக்கு தெரிஞ்சது மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.